الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி பெண்மணிகள் மீதும் இந்த ஏகத்துவத்தில் வாழ்ந்து மரணித்த நம்பிக்கை கொண்டவர் மீதும் அல்லாஹ் கடமையாக்கிய இந்த ஜிம்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவுவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எதிர்ப்பில் வளர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்ப்போம். எதிர்ப்பில் வளர்ந்த இஸ்லாம் ஏன் அப்படி அந்த தலைப்புனா, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல பல மதங்கள் இருக்குது. இந்து மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல மதங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பல மதங்களில் இந்த இஸ்லாம் மட்டும்தான் எல்லா மதத்தாராலும் எதிர்க்கப்படுது. அது ஏன் எதிர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் மட்டும்தான் எல்லா மதத்துக்களுக்கு எதிராக உண்மையை போட்டு உடைக்குது, சத்தியத்தை சொல்லுது, தவறை கண்டிக்குது, வட்டியை கூடாதுங்கிறது, வரதட்சணை கூடாதுங்கிறது, விபச்சாரம் கூடாது, இப்படி மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து தீமைகளையும்
எதிர்க்கக்கூடிய ஒரே காரணத்தாகத்தான் உள்ளூர்ல இருந்து உலகம் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும். இந்த நிலைமை இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இன்றைய காலகட்டம் மட்டும் இல்ல, அல்லாஹ் படைச்ச முதல் மனிதர் நம்மளுடைய தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல இருந்த இன்னைக்கு நம்மளுடைய தூதராக இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலம் வரைக்கும், ஏன் இன்னும் இந்த உலக அழிகிற காலம் வரைக்கும் இந்த இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் சொல்லத்தான் செய்யறான். குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அதுவும் இறை தூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபிமார்கள் மூலியமாக, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மூலியமாக அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாத்தை, அதாவது இஸ்லாம்னா என்னது? ஏகத்துவம், ஒரு இறைவனை வணங்கக்கூடிய இந்த மார்க்கத்துக்கு பேர் தான் இஸ்லாம். இந்த ஏகத்துவத்துக்கு எப்பவுமே எதிர்ப்பு இருக்கத்தான் செய்திருக்கிறத அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனான சூரத்துல் அல் மாயிதாங்கிற கூடிய அந்த சூறால பார்த்தீங்கன்னா, ஆதம் நபியோட 2 மகன்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அங்கிருந்த எதிர்ப்பு கிளம்புது இந்த ஏகத்துவத்துக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதம் நபி அவங்க இருக்காங்க இல்லையா, ஆதம் நபி நம்மளுடைய முதல் தந்தை, அவங்களுக்கு நிறைய குழந்தை இருந்தாலும் 2 குழந்தைய பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னா, அதுல 2 பேர்ல ஒரு ஆளு ஒரு வணக்கத்தை புரியுறாங்க. அது நோன்போ தொழுகையோ ஏதோ ஒரு வணக்கம் அல்லாஹ் கடமையாக்கின ஒரு வணக்கம். அந்த 2 பேர் செய்யறதுல ஒண்ணு ஏகத்துவப்படி ஒரு பையன் பண்றது மட்டும் அல்லாஹ் சொன்னபடியும் அவருடைய தூதர் சொன்னபடியும் கரெக்டா இருக்கு. அதனால அல்லாஹ் அதை ஏத்துக்கிறான். இன்னொரு மகன் செய்யற அந்த வணக்கம் நபி வழிக்கு முரணா இருக்கிறதுனால அல்லாஹ் அதை ஏத்துக்க மாட்டேங்கான். அல்லாஹ் சொன்ன மாதிரி இல்லாம அல்லாஹோட கட்டளைக்கு மாற்றமாக இருக்கிறதுனால அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேங்கான். அப்ப ஏத்துக்கலன்னு ஒன்னே நபி வழிப்படி செஞ்ச இந்த விஷயத்த, ஏகத்துவப்படி செஞ்ச இந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் எதிர்க்கிறது யாருன்னா, முதல் நபின்னு சொல்லக்கூடிய அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏகத்துவத்துக்கு எதிர்ப்பு. எந்த அளவுக்கு ஸ்டார்ட் ஆகுது? அவர் சொல்றாரு, அதாவது 2 மகன்ல சண்டை போடுறாங்க. அந்த காட்சி அல்லாஹ் குர்ஆன்ல அல் மாயிதால 5வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல சொல்லி காட்டுறான். ஆதமுடைய மகன்கள் 2 பேரும் ஒரு வணக்கத்தை புரிஞ்சாங்க. ஒன்னை நான் ஏத்துக்கிட்டேன், ஏன்னா நான் சொன்னபடியும் அவரோட தூதர் சொன்னபடி கரெக்டா செஞ்சுட்டான், அதனால நான் ஏத்துக்கிட்டேன். அவர் ஏகத்துவப்படி கரெக்டா செஞ்சுட்டாரு. ஆனால் இவர் மாத்தி செய்யறாரு. செஞ்சது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, நான் அல்லாட்ட பாவியார அளவுக்கு நீ ஏகத்துவத்தை கரெக்டா கடைபிடிச்சிட்டீங்கள, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது. சண்டை அந்த வெறி எந்த அளவுக்கு ஆகுதுன்னா, கூட பிறந்த அண்ணனையோ தம்பியோ கொலை செய்யற அளவுக்கு வந்துருச்சு. ஏகத்துவத்துல கரெக்டா இருந்ததுனால, அல்லாஹ் சொன்னபடி அவருடைய தூதர் சொன்னபடி அவங்க அத்தா சொன்னபடி அவர் வணக்கத்தை புரிஞ்சதுனால, ஏகத்துவத்தை கடைபிடிச்சதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித குலம் தோன்ற முதல் இடத்துலயே ஏகத்துவத்துக்கு எதிர்ப்பு. கடைசியில கொலையும் பண்ணிடுறாரு. கொலை பண்ணி என்ன பண்ணியிருக்காரு? மனித குலத்துல முதல் கொலையை அன்னைக்கு தான் நடக்குது. ஏன்னா உலகம் தோன்ற நாள்ல அதுதான் ஃபர்ஸ்ட் கொலை. அப்போ ஒரு ஆள் இறந்தா என்ன செய்யுங்கிற விவரம் கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்றான். தன் சகோதரின் உடலை என்ன செய்யணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? சரி, இது மனித குலத்துக்கு தேவையான விஷயம் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் அந்த ஜனாசபை எப்படி அடக்கம் பண்ணுங்கிறத ஒரு காகத்தை அனுப்பி, ஒரு காக்காக அனுப்பி அந்த இறந்த காகம் இன்னொரு காகம் எப்படி அடக்கம் பண்ணுறது சொல்லி கொடுக்கலாம். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கரெக்டா கபர்ஸ்தான்ல கொண்டு அடக்கம் பண்றதுக்கு வழிகாட்டியா இருந்தது அதுதான். அப்ப முதல் நபியில இருந்து ஏகத்துவம் கடைபிடிக்கப்படுது. அந்த ஏகத்துவத்துக்கு எதிர்ப்பு வருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உலகம் அழிக்கப்பட்டு மறு உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குன்னா நூஹ் நபி சமுதாயம் தான். அவர் என்ன சொன்னாரு? அவர் ஏகத்துவம் சொன்னாரு. எப்படி சொன்னாரு? உறுதியா சொன்னாரு, பொறுமையா சொன்னாரு. அதையும் அல்லாஹ் 11வது அத்தியாயத்துல சொல்றான், 71வது அத்தியாயத்துல சொல்றான். நூஹ் நபியோட வாழ்க்கை வரலாறுக்குள்ள சொல்லி காட்டுறான். நூஹ் நபி சொல்றாரு, ஏகத்துவத்தை சொல்றாரு. கிட்டத்தட்ட நம்மள மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் 10 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 950 வருஷம் இந்த ஏகத்துவத்தை சொல்றாரு. சொன்னோன்னு அந்த ஊர் மக்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? சரி, ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏத்துக்காம போனாலும் பரவாயில்ல. எதிர்க்காம இருந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் எதிர்ப்பு. அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் சொல்றாங்க, நீ பைத்தியக்காரங்க, உன்னை கல்லால் அடிப்பாங்க. அங்க யார? நூஹ் நபிய ஏகத்துவத்தை சொன்னதுக்காண்டிய. அவரும் மனுஷன் கிட்டத்தட்ட பொறுமன அப்படி ஒரு பொறுமையா
அவர் அதாவது ஏகத்துவத்தை நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு ரோல் மாடல் யாருன்னா உண்மையிலே நூஹ் நபி தான். நம்மலாம் ஒரு 2 தெருமுனை பிரச்சாரம் 4 பயான் பேசுவோம், அதுல யாரும் வரல, ஒரு எந்த ஒரு மாற்றம் தெரியலன்னு வைங்களேன், தன்னால உள்ளுக்குள்ள ஆட்டம் வந்துடும், சைத்தம் போட்டுவான். என்னத்த சொல்ல, என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க, இவங்களுக்கு போய் தொண்ட தண்ணியை கத்தி எதுக்கு, ஒரு தூரம் வந்து எதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சைத்தம் போட்டுவான். அப்படி நினைக்கிற மக்களுக்கு உண்மையிலே ஒரு ரோல் மாடல் யாருன்னா நூஹ் நபி தான். அவர் 950 வருஷம் சொல்றாரு, அவர் குடும்பத்துல அவர் பையன் வரல. பாருங்க, அந்த ஊர் எதிர்க்கு, அவன் பையன் எதிர்க்கான், கட்டுன பொண்டாட்டி வரல. அதை நான் சொல்லல, கற்பனையை நான் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல 11 அத்தியாயத்துல 71வது அத்தியாயத்துல நூஹ் நபின்னு ஒரு தலைப்பே இருக்கு அத்தியாயம். அதுல அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை வரலான்னு சொல்லிட்டு வரான். அப்படி சொல்லும் போது யாருமே ஏத்துக்கல. கடைசி வரைக்கும் அந்த கப்பல்ல ஏறிக்கோன்னு சொல்லுவாரு, மகனே நீ ஏறிக்கோ, இருக்க பணம் அப்படிம்பாரு. அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாமா. அப்ப அந்த ஊருக்குள்ள ஏகத்துவத்தை சொன்ன நூஹ் நபிக்கே நிலைமை என்னன்னா எதிர்ப்பு தான். சரி, நூஹ் நபியை தாண்டி அதுக்கடுத்து அப்படியே நீங்க கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா நமக்கெல்லாம் முன்னோர் சொல்லக்கூடிய நம்மளுடைய முதல் தந்தை சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தான். அவர் என்ன சொன்னாரு, அவர் யாருக்காண்டி பிறந்தார்? அவரு ஆசர்ன்னு சொல்லக்கூடிய சிலை வழங்கக்கூடிய பல தெய்வ வணக்க வழிபாடு உள்ள ஒரு காவிரிக்கு தான் பிறக்காரு, நல்லா பிறக்க வைக்கிறான். அவர் ஏகத்துவத்தை சொல்றாரு. சொன்னோன்னு ஊர்ல உள்ள அத்தனை பேரும் எதுக்காங்க. ஆனா அது ஆச்சரியம் இல்லை, பெத்த அத்தா அவங்களுடைய தந்தை அவர் எதுக்காரு, எந்த அளவுக்கு எதிர்க்காரு, ஒரே வார்த்தை சொல்றாரு, நீ ஒழுங்கா இந்த பயானு இந்த பிரச்சாரம் ஏகத்துவத்துல ஒழுங்கா நிப்பாட்டிரு, வாயை மூடிரு, இல்ல உன்னை கல்லால் அடிச்சு நானே கொள்ளுவோங்க. யாரு? ஆசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரு யாரு? கிட்டத்தட்ட வந்த நபிமார்கள்லயே அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான நெருக்கமான, இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல சொன்னா அல்லாஹ் சொல்றான் கலில்லா என்னுடைய ஃப்ரெண்டுங்க, அந்த அளவுக்கு பெயர் எடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய அவரு ஏகத்துவத்தை சொல்றாரு. சொல்லும் போது அவருக்கு எதிர்ப்பு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அவர் சொந்த அத்தா தந்தை அவர் எதுக்காரு ஏகத்துவத்தை சொல்லி கடைசியில் என்ன பண்ணுது, அந்த ஊரே வெறுக்காங்க, எதிர்க்காங்க, எல்லாமே நடக்கு. கடைசியில் என்ன பண்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலையை உடைக்காங்க, அப்படியாவது அவங்களுக்கு பூச்சி வரட்டுன்னு கடைசியில் அந்த சிலைக்கு அந்த பெரிய சிலை கையில கோடாலியை கொடுத்து அவங்களுக்கு புத்தி வர்ற மாதிரிலாம் செய்வார். இது எல்லாமே நம்ம குர்ஆன்லயும் படிக்கிறோம், பல பயான்கள்ல கேட்கிறோம். ஆனாலும் அவங்க மரமண்டைக்கு என்ன தோணுது, எதிர்க்கணும், இஸ்லாத்தை எதிர்த்துக்கிட்டே இருக்கணும், உலகம் அழிகிற வரைக்கும் எதிர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதுக்காங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சு, அவரையும் கொல்லணும் முடிவெடுத்தாங்க. யாரெல்லாம் ஏகத்துவத்தை சொல்றாங்களோ ஆதம் நபியில இருந்து இன்னும் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் ஏகத்துவம் இருக்கும். ஆனாலும் அவங்க எதுக்கத்தான் செய்வாங்க, கொலை செய்யற அளவுக்கு போவாங்க, மனுஷன் உயிரே இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான். பல நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள். நபிமார்களை எது கொலை செய்யணும்? நபிமார்களுக்கும் கொலை செஞ்சவங்களுக்கு என்ன வாக்கிய தகராறா, இல்ல பங்காளி சண்டையா? அவர் ஒரே ஒரு தெய்வம், அதாவது அகில உலகத்தையும் படைத்து ஒரு இறைவன் தான் சொல்றாரு, எல்லா நபிமாரும் சொல்றாங்க. ஆனா நபிமாரியே கொள்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாலும் சரி, இவர் புத்திசாலித்தனமா சொன்னாலும் சரி, லாஜிக்கா சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் நாங்க ஏகத்துவத்தை எதிர்ப்போம்ட்டு கடைசியில் அவரை நெருப்பு கூட்டத்தில் கொண்டு போடணும், பெரிய தீக்குண்டம் வளர்த்து அதை கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அல்லாஹ் அவங்களுடைய அருளால காப்பாற்றப்படுறோம். சரி, அவங்க தான் அப்படின்னு பார்த்தா அதுக்கடுத்த சமுதாயமே திருந்தணும்ல, திருந்தினாங்களா? கிடையாது. நீங்க வழிநெடுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்புனதா சொல்றான். ஆனாலும் நமக்கு குர்ஆன்ல சொல்லப்படுற நபிமார்கள் பாத்தீங்கன்னா பேர் வர்ற நபிமார்கள் பாத்தீங்கன்னா ஒரு 25 பேர் வராங்க. அந்த 25 நபிமார்களோட வாழ்க்கை வரலாறையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எதுக்காண்டி சொல்லி காட்டுறான்? நம்ம எத்தனை முறை குர்ஆன்ல படிச்சாலும் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடும். குர்ஆன்ல சொல்லப்படுற நபிமார்கள் வாழ்க்கை வரலாறு இருக்கட்டும், இல்லை மற்றவங்களோட சம்பவமாக இருக்கட்டும், அதை ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதுல ஒரு படிப்பினை இருக்கும், நமக்கு அதுல ஒரு தெளிவான ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் அல்லாஹ் சொல்றான். சரி, அப்படி இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் அடுத்து வந்த சமுதாயமாவது ஏகத்துவத்தில் உறுதியா இருந்தாங்க, ஏகத்துவத்தை எதிர்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆது நபியை பற்றி சொல்றான் அல்லாஹ். ஆது நபி யாரு? அவங்களோட சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அவங்க உலகத்திலே பலம் வாய்ந்தவர்கள். எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு காங்கிரீட்டை உடைக்கணும்னா பெரிய ஹில்டி மிஷின் வேணும், ட்ரில்லிங் மிஷின் சொல்லக்கூடிய
ஒரு கில்டிங் மிஷினை வச்சு தான் ஒரு பில்டிங்கே உடைக்க முடியும். அவங்க வெறும் கைக்கே உடைஞ்சிருவாங்க. நம்ம நம்ம சொல்லலை, படைச்ச ரப்பலாலுக்கு சல்யூட் கொடுக்கலாம். அவங்களுடைய கை விரல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா மலையை குடைஞ்சி வீடு கட்டுவாங்களாம். அந்த காலத்துல குடையதுக்கு மிஞ்சி போனா என்ன இருக்கும், ஒரு சுத்தியல் இருக்கும், ஒரு உளி இருக்கும். இன்னைக்கு மாதிரி ஏல்டி மிஷின் மாதிரி ஹிட்டாச்சி மிஷின் பவுல்ஜி மிஷின் இருக்கு இல்லையா, பவரான பெரிய பவர் டூல்லாம் இருக்க, அந்த மாதிரி இருந்துச்சா? கிடையாது. அவங்க கைட்டையே குடைவாங்களாம். அந்த சமுதாயத்துக்கு ஆது சமுதாயத்தை எல்லாம் ஆது நபி அனுப்புனா அவர் சொல்றாரு ஒரே ஒரு இறைவன் தான், ஏகத்துவத்தை மட்டும்தான் சொல்றாரு. சொன்னதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அதே தான் ஒழுங்கா ஓடி போயிரு, இன்னொன்று கொண்டு. எந்த நபி மார்கள் போய் சொன்னாலும், ஏகத்துவத்தை போய் சொன்னாலும் எதிர்ப்பு என்ன வருதுன்னா, கண்டிப்பா நாங்க இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு தான் வருது. அதே மாதிரி சாலி நபி எடுத்துக்கங்க, ஒரு ஒட்டகத்தால அதிர்ஷ்ட முறையில் அனுப்புறான். அந்த ஒட்டகம் எப்படிப்பட்டோம்னா ஒரு நாள்ல ஒரு கிணத்து தண்ணியை குடிச்சிடும். அவ்வளவு பெரிய அதிசயம் முக்கியம் ஒரு ஒட்டகத்தை அனுப்புறான். இதுக்கு மேல ஒரு அதிசயம் வேணுமா? இறைவனோட அதிசயத்தை கண்ணு முன்னாடி காட்டுறான்ல. ஆனாலும் என்ன பண்றாங்க, ஒட்டகத்தை அடிச்சு குர்பானி தான் கொடுத்துனாங்க தவிர ஏகத்துவத்துக்கு ஆதரவா வரல. சாலி நபி சொன்னோன்னு வரல. அவர் சொல்லதும் ஏகத்துவத்துக்கு தான் சொன்னாரு. அவருக்கு எதிர்ப்பு தான். சரி, அவரை தாண்டி அதுக்கடுத்து நீங்க நம்ம மூசா நபி எடுத்துக்கங்க. மூசா நபி வரலாறு பார்த்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய படிப்புல இருக்காங்க. ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய, ஏகத்துவத்தையே உறுதியா பயணிக்கக்கூடிய நம்மளுக்கு மிகப்பெரிய உதாரணம் இருக்கு. மூசா நபி வரலாறுல யாரும் இல்லை, புறவன். அவன் என்ன செஞ்சான், அவன் மூசா நபி பிறக்கிறதுக்கு முந்தைய என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 20வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா தாகான்னு ஒரு அத்தியாயத்துல அப்படியே மூசா நபி வரலாறு ஃபுல்லா வரும். பிறவன் மூசா நபி பிறக்கிறதுக்கு முந்தையே அந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு வச்சிருந்தான்னா, கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு பார்க்கவே நரபலி மோடி, அவனுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பாவன் அந்த அளவுக்கு. இன்னைக்காவது அவங்க சின்ன சின்ன குடும்பம் தான் பண்றாங்க. அதுக்கே நம்ம ஐயோ ஆட்டம் பதறோம் செதறோம். ஆனா அவனுக்கு அப்பனுக்கெல்லாம் அப்பன் யாரு, மோடிக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பன் பிரவுனு. எந்த அளவுக்குன்னா, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஏகத்துவத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமோட ஆண் மக்களையும் உயிரோடு வைக்க மாட்டான். ஏன், அவன் அன்னைக்கு அவன் தான் சர்வாகதி. அன்னைக்கு எகிப்து நாட்டை அவன் தான் ஆண்டான். அவன் வச்சதுதான் சட்டம், ஒருத்தன் எதிர்த்து கேட்க முடியாது. அதனால மூசா நபி வரல சமுதாயத்துல பிறக்கிற அத்தனை ஆண் குழந்தைகள், அதாவது வெட்டுறதையும் ஒரு லாஜிக் வேணும் இல்லையா, ஒருத்தனை எதிர்க்கிறதையும் ஒருத்தனை குலைச்சதையும் ஒரு லாஜிக் வேணும். ஆனா குழந்தை என்ன செஞ்சிடும், ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளை நேரம் எழுந்திரிச்சு பிறவனை நீ என்ன அல்லாவை ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்க போது, பச்சை குழந்தை அது என்ன செய்யும், அதை கொன்று. ஏன்னா அது வளர்ந்து ஒருவேளை அல்லா நாடி அவன் ஏகத்துவத்தை சொன்னான்னா நமக்கு இடைஞ்சலா இருக்கும். அதனால பிறக்கும் போதே ஆம்பளை பூரா கழுத்தறுத்து கொன்றுன்னு சொல்லி அவனோட படைகளுக்கு உத்தரவு விட்டுருந்தான். இதுவும் நானா கற்பனை பண்ணி சினிமாக்கு அது மாதிரி சொல்லல, இது வரலாற்று இல்லை, இது நிஜம், நடந்த நிஜம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிடுறான். பிறக்கிற அத்தனை ஆண் மக்கள் அதையும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அப்படி ஒரு கொடுமை அனுபவிச்சீங்கன்னா. அதாவது நம்ம இன்னைக்கு இந்த இந்திய நாட்டில் அனுபவிக்கிற கொடுமைலாம் சாதாரண கொடுமை, அதை கம்பேர் பண்ணும்போது. ஆனா அல்லாஹ் சொல்ற கொடுமைங்கிறது உண்மையான கொடுமை, மிக கடுமையான கொடுமை. அவன் சொல்றான், ஆண் மக்களை அறுத்து உங்களை கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட புறவுல இருந்து உங்களை காப்பாத்தினேன். எப்படி காப்பாத்தினேன், கடலை பொழந்து காப்பாத்தினேன், எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கன்னு மூசா நபி சமுதாயத்தை பத்தி சொல்றான். ஏன்னா அந்த சமுதாயம் இருக்கையிலேயே நன்றி கெட்ட சமுதாயம். அவங்க அல்லாவோட அற்புதத்தை நேரில் பார்த்தும் கேடுகட்ட சமுதாயமா இருந்தாங்க. அதை அல்லாஹ் அப்படி சொல்றான். அப்ப எந்த அளவுக்குன்னா, மூசா நபிய அவன் ஃபிரௌன் எடுத்து வளர்த்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அதுல ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருப்பான். எதிரி வீட்டிலேயே ஹீரோ வளர்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க வளருவாங்க. அப்படி வளர்ந்து அவங்க பெருசா வந்த உடனே அல்லாஹ் தூதரை ஆக்குவான். தூதரை ஆக்கணும்னு அவங்க சொல்ற முதல் விஷயம் ஏகத்துவம் தான். ஏகத்துவத்தை சொன்னோன்னு அடுத்த செகண்ட் சொல்லுவான் பிறவனு, ஏண்டா நன்றி கட்டவன, நான் தான் உன்னை வளர்த்தேன், சின்ன பிள்ளைல வளர்த்தேன். அப்படியே பிறகு சொல்லுவான். சொல்றதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீங்க பாருங்க இருக்கும், நான் தான் உன்னை வளர்த்தேன், வளர்த்த அப்பனே நீ மார்பிள சொல்லல, வளர்த்த கடா மார்பிள பாயிருந்த மாதிரி நீ பாயிரிய, உன் மேல ஏற்கனவே ஒரு கொலைகேஸ் இருக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் மிரட்டி பார்ப்பான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அப்போ நான் தெரியாம செஞ்சுட்டேன், ஒரு அறியாமையில செஞ்சுட்டேன், அது சைத்தானை வழி கட்டுட்டான். அதுக்காண்டி நான் ஏகத்துவத்தை நான் விட மாட்டேன், படைச்ச இறைவனுக்கு நான் இணை வைக்க மாட்டேன், நீ செஞ்சுக்கிட்டு இருக்க இது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, நம்ம வளர்த்த பையன் தானே சொல்லிட்டு போறான் அப்படின்னா இருந்தானா, யாரெல்லாம் விட மாட்டேன், விரட்டு, ஒரு படையை போட்டு தேடி கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாமும் முஸ்லிம்களும் ஏகத்துவத்தோடு ஓடுறாங்க. ஓடி போனா அங்க கடல் மறைச்சு நிக்குது கடல்.
அந்த கடலுக்கு முன்னாடி போனா ஒண்ணு கடலுக்குள்ள இருந்து சாகணும், இங்கிட்டு திரும்பினா ஃப்ரௌன் படை அவங்க கையால வெட்டுப்பிடிச்சாகும். இங்கிட்டு இங்கிட்டு போனா செதறல், இங்கிட்டு போனா சீவல், எங்கிட்டு போனாலும் சாவு கன்ஃபார்ம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நிப்பாட்டி அல்லாஹ் சோதிக்கிறான். அப்படி இருந்து அவங்க ஏகத்துவ உறுதியாக இருந்ததுனால அல்லாஹ் கடலை ரெண்டா படந்து உள்ள வழி விடுறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் சொன்னது ஏகத்துவம் தான், அவங்க சொல்லும் போதும் எதிர்ப்பு வரத்தான் செஞ்சது. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்களே, அவங்க சொன்னதுக்கு அப்புறமாவது எல்லாரும் ஏகத்துவத்தை ஆதரிச்சு ரைட்டு ஒரு இறைவன் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்களா? அங்கேயும் எதிர்ப்பு தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இத்தனைக்கும் அதிசய குழந்தை, தந்தை இல்லாம பிறந்த குழந்தை, அதிசயமான முறையில பிறக்க வச்சான் அல்லாஹ். அப்பேற்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா கண்டிப்பா நம்பணும். ஏன்னா டைரக்டா பிறந்திருக்காங்க, ஒரு தந்தை இல்லாம அதிசயமான முறையில பிறந்திருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தை சொன்னா கண்டிப்பா ஏத்துக்கணும். அதை விட முக்கியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவு அற்புதம் கொடுத்துருக்கான். இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறது, குஷ்ட நோயை சரி பண்றது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் புலிவிட்டு அலைகிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நிஜமாவே செய்வாங்க. கூடர்களை பார்க்க வைக்கிறது, முடவர்களை நடக்க வைக்கிறது, இது எல்லாமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். அப்படி செஞ்ச ஒரு ஆளு ஏகத்துவ ஏகன் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாரு. சொன்ன விட வேண்டியதுனா அங்கேயும் எதிர்ப்பு. எந்த அளவுக்கு? வழக்கம் போலதான் நபிமாரோட கொலை செய்யற மாதிரி அவங்கள விரட்டுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டினா என்ன ஆகுது? அல்லாஹ் காப்பாத்திட்டான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு பிறகு வேற யூதனை கொடுத்துட்டான். இது வேற. ஆனாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கூட இந்த ஏகத்துவத்துக்கு எதிர்ப்பு தான். கடைசியா இறுதி தூதர் நம்ம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்காங்க. அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க சொன்னதை ஏத்துக்கிட்டாங்களா? அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரைங்காங்க எல்லாமே இருந்தாலும் ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்ட நிலைமை என்ன? அவங்களையும் ஊரை விட்டு, அதாவது உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஹிஜ்ரத் பண்ற அளவுக்கு பண்ணாங்களா இல்லையா? இத்தனைக்கு யாரு பண்ணது? யாரு? வேற யாருமா? அவங்க சொந்த பந்தம், அவங்களுடைய குறைச்சு குலம், அவங்க தான் விரட்டினாங்க. அப்போ ஆதியில இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து நம்மளுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க ஏகத்துவத்தை தான் சொல்றாங்க. அல்லாஹ் ஒருத்தன் சொன்னதுக்கு தானே பண்ணாங்க. உண்மையிலே அவங்க மக்கத்து காபிர்கள் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் மறுத்த கூட்டமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மக்கத்து காபிர்கிட்ட போய் முகமது நீ போய் கேளு, இந்த மலையை இறக்குறது யாருன்னு கேளு, மழை பெய்யுது இல்ல, அதை இறக்குறது யாருன்னு கேளு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் ரப்பும்பாங்க. சரி, ரிஸ்க் சாப்பிட்றீங்கல்ல, அந்த ரிஸ்க் உங்களுக்கு அளக்கிறது யாருன்னு கேளு, அல்லாஹ். அப்ப அவங்களுக்கு அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் மேல டவுட் இல்லை, அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்த பழக்கம் என்ன? எதுக்கு அவங்கள எல்லாம் காரியம் அதோடு சேர்த்து இணை வச்சாங்க. இப்ராஹிம் நபி சிலைய, சாத்து உஸ்தாத் சிலைய, இது எல்லாத்தையும் இணை வச்சாங்க. இதை தப்புன்னு தான் சொன்னாங்க. அல்லாஹ் யாருன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் வரல அந்த சமுதாயத்துக்கு. அல்லாஹ் ஒருத்தன் தான் சொன்னதுக்கு தான், ஏகத்துவத்தை சொன்னதுக்கு தான் ஊரை விட்டு அடிச்சு விரட்டினாங்க, ஒட்டக குடலை அள்ளி வச்சாங்க. அங்க போனாலும் சரி, போனா போதும் விட்டாங்களா? மதினாக்கு வந்துட்டாங்க, அங்க முஸ்லீமா ஒரு ஆட்சியை நிறுவி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாவது விடலாம்ல, அதெல்லாம் விட மாட்டாங்க. எங்க இருந்தாலும் சரி விரட்டி இந்த ஏகத்துவத்துக்கு எதிர்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி பல எதிரிகள் முயற்சி பண்ணாங்க. அது இப்போ முகமது நபி காலத்துல இருந்தும் சரி, இப்ப நம்ம வசிக்கிற காலத்தை எடுத்துக்கங்க, உலகத்துல இருந்து, அதாவது அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், எந்த நாடையும் எடுத்துக்கங்க, இந்த ஏகத்துவத்துக்கு ஏன் எதிர்ப்பு? காரணம் என்னன்னா, அவங்க எல்லாரும் இறைவனுக்கு மகன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க கான்செப்ட் இஸ்லாம் இல்லைன்னு சொல்லுது. அவங்க எல்லாரும் ஆண் பெண் கலந்து ஆடலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஒருத்தி எத்தனை பேரோட போகலாம், பிரச்சாரம் பண்ணாலும் தப்பு இல்லை அப்படிம்பாங்க. ஆனா இஸ்லாம் அதை தடுக்கும். இன்னும் சொல்ல போனா உலக பொருளாதாரமே எதை நம்பி இருக்குன்னா வட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இஸ்லாத்தை எதுக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவத்தை எதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வட்டி தான் மெயின் தொழில். யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, எல்லாருக்குமே வட்டி தான் மெயின் தொழில். அதை இஸ்லாம் இல்லைன்னு சொல்லுது, அது ஹராம் சொல்லுது, நரகத்துல போடக்கூடிய செயல்னு சொல்லுது, நிரந்தர நரகம் சொல்லுது. அப்ப எப்படி எதுக்காம இருப்பான்? அதனால தான் இந்த அழகிய மார்க்கத்தை, ஒரு இறைவன் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவத்தை, இந்த இஸ்லாத்தை உலகம் உள்ள இருக்கிற காரணம் என்னன்னா, அதுக்கு தான் இந்த இஸ்லாத்தை நற்பேரை கெடுத்துட்டோம்னா நம்ம முன்னாடி வந்துடலான்ட்டு அவங்க பண்ற சோழி என்ன? வேர்ல்டுல இருந்து இங்க உள்ளூர் சேனல் வரைக்கும் மொத்த மீடியாவும் அங்க கேட்டீங்கன்னா யூதன்ட்ட இருக்கும், கிறிஸ்தவன்ட்ட இருக்கும். இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பாப்பாங்கையில இருக்கும். அத்தனை இதுலையும் இஸ்லாத்தை தவறா சித்தரிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்?
எங்க கொண்டு வச்சாலும் பாய் சேரு. யாராவது ஒரு தப்பு பண்ணா அவன் பேரை போட்டு போடுவாங்க. கந்தசாமி திருடினான்னா கந்தசாமி திருடினான், கந்தசாமி கொலை செய்தான்னு தான் போடுவாங்க. அதே தப்ப நம்ம ராவுத்தர்ல யாராவது ஒரு இப்ராஹிமோ இஸ்மாயிலோ செஞ்சான்னு வைங்களேன், முஸ்லீம் தீவிரவாதி அப்படிங்கிற அந்த பேரை சேர்ப்பாங்க. சேர்ப்பாங்கல்ல, சேர்க்கணும், எழுதப்படாத சட்டம். அப்போ ஒரு முஸ்லீம்ல ஒரு இஸ்லாத்துல யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணத்தான் செய்வான். நல்லவங்கிட்ட எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்போ முஸ்லீம் ஒரு சின்ன தப்பு பண்ணா அவனுக்கு மட்டும் மதத்தை பின்னாடி சொல்லுவாங்க. இஸ்லாம் தீவிரவாதி, முஸ்லீம் முஸ்லீம் இப்ராஹிம் இந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னு உலகத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து உள்ளூர் வரைக்கும் எல்லாத்துலயும் தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லி நம்மளை கேவலப்படுத்திட்டா ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாம் 2வது இடத்துக்கு வந்து அதனாலதான் எதிர்க்கான். அப்ப இஸ்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் உடைக்குது. தீமையான அத்தனை விஷயத்தையும் உடைக்குது. அப்படி உடைக்க போய் தான் உலகம் முழுவதும் நமக்கு எதிர்ப்பு இருக்கு. அது மட்டுமா இந்தியாவை எடுத்துக்கங்க. இன்னைக்கு RSS பாஜக இவங்கெல்லாம் எதுக்கு இஸ்லாத்தை எதிர்க்காங்க? அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம போய் அவங்க மத வழிபாட்டில் ஏதாவது பிரச்சனை பண்றோமா? கிடையாது. மாறா அவன் தான் பண்றான். என்ன காரணம்? நம்ம வந்து பல கடவுள் கிடையாதுன்னு சொல்றோம், அவன் பல கடவுள் கொள்கையில இருக்கான். வட்டி கிடையாதுன்னு சொல்றோம், அவன் வட்டி தான் மெயின் பேச. இந்திய ரிசர்வ் வங்கி என்னதுல ஓடுது? வட்டியில தான் ஓடுது. வட்டி இல்லாத கடன் கொடுக்கலாம் நம்ம நினைச்சா கூட அதை தடை பண்றான். அப்ப எங்க பார்த்தாலும் இந்த குஜராத்ல 2000 குடும்பத்தை கருவருக்கான மோடிக்கு முஸ்லீமுக்கு அப்படி என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனையா? இல்லையே. இல்ல இட பிரச்சனையா? கிடையாது. நம்ம ஏகத்துவத்தை சொல்றோம். நம்ம வந்து தீமைகள் எதுவும் கிடையாதுங்க இஸ்லாத்துல. விபச்சாரம் தப்புங்கிறோம், வட்டி தப்புங்கிறோம், கொலை செய்வது தப்புங்கிறோம், எல்லாமே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு ஹலால் மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவ்வளவு கொடுமை நடக்குது. காரணம் என்ன? இஸ்லாம் மட்டும்தான் அனைத்து தீமைகளையும் தட்டி கேட்குது. அதனாலதான் எதிர்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் சரி, இதாவது நபிமார்கள் சொன்னாங்க, அதனால எதிர்த்தாங்க, அவங்களுக்கு அல்லாவோட உதவி வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சாதாரண மனிதர்கள், உதாரணத்துக்கு நம்ம மார்க் அறிஞர் பிஜே எடுத்துக்கு 1980ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் யார்கிட்ட சொன்னாரு? நம்ம மக்கள்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏகத்துவம் தான் சொன்னாரு. சொன்னதுக்கு அவரை மட்டும் மாலை போட்டு வர வைத்தாங்களா? மேடம் மாடி கூப்பிட்டு பாராட்டுகள் நடத்தினாங்களா? 80ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஃபுல்லா எதிர்ப்பு தான். நான் ஊர்ல போய் தர்காவுக்கு எடுத்து அப்படின்னு சொன்னாரு, தவறுன்னாரு. ஓகே, பரவாயில்ல, கரெக்டா சொல்றாரு, லாஜிக்கா எடுத்து வைக்காரு, குரான் இப்படி தான் ஆதாரம் எடுத்து வைக்காரு அப்படின்னு சிந்திச்சு ஏத்துக்கிட்டாங்களா? பட்மா சைடு தூக்கி எடுத்து அடிச்சாங்களா? ஏன்? அவர் சொன்னது ஏகத்துவம், எதுக்குத்தான் செய்வோம். முத்துப்பேட்டையில அடிச்சாங்க. ஏன்? அந்த மேலப்பாளையத்துல வெட்டவே வந்தாங்களா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். 93 97 நினைக்கிறேன் வெட்டினாங்கல்ல. அது காரணம் என்ன? அவர் சொல்ற ஏகத்துவம். ஏகத்துவத்தை சொல்லி அவங்ககிட்ட அடி வாங்கினா கூட பரவாயில்ல, நம்ம மக்கள்கிட்டயே ஏகத்துவம் வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளேயே ஏகத்துவத்தை சொன்னா எதிர்ப்பு வரத்தான் செய்யும். சரி, எதிர்ப்பு வருங்கிறதுக்காண்டியே நம்ம சொல்லாம இருக்கலாமா? சொல்லணும். கண்டிப்பா சொல்றான், நன்மையை ஏவி தீமையை தடுங்கள், அதனாலதான் நீங்கள் சிறந்த சமுதாயம் சொல்றான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சொல்லி சொல்லி பாக்குறோம். ஒரு சில பிரச்சனைகள் இந்த கவர்மெண்டாலேயோ இல்ல இந்த காவி பயங்கரவாதிகளாலேயோ இல்ல இந்த மோடி அரசாங்கத்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அப்படியே ரிவர்ஸ் கேர் போட்டுரும். ஏன்? நம்ம வந்து ஒப்பிட்டு பார்ப்போம், இந்த உலக வாழ்க்கையில நமக்கு பல பிரச்சனை வருது, அதனால இதை நம்ம சொல்ல வேண்டாம். பூசி பூசாத மாதிரி, பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம சொல்றோங்க. அப்ப இந்த நபிமார்களோட வாழ்க்கை வரலாறு பூரா அல்லாஹ் குர்ஆன்ல எதுக்கு சொல்றான்? சொல்லும் போது என்ன சேர்த்து சொல்றான்? ஏகத்துவத்தை சொன்னாங்க, அவங்கள கொலை செஞ்சாங்க, ஆனாலும் தூதர்கள் வெற்றி பெற்றதுன்னு அல்லாஹ் சொல்றான். வெற்றி பெற்றவங்க எங்க? உலகத்திலயா? வெற்றி பெற்றா அவங்க உயிரோட இருக்கணுமே, இல்லையே. ஆனா வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வெற்றி பெற்றார்கள்னா மறுமையில வெற்றி பெற்றாரு. அவங்க எதுக்காண்டி சொன்னாங்க? எதுக்காண்டி உயிரை விட்டாங்க? எதுக்கு ரசூலா ஊரை விட்டு போனாங்க? இவ்வளவு அடி, இவ்வளவு அவமானத்தையா வாங்கினாங்க? மறுமை நிஜைக்கு அந்த ஒரு காரணத்துக்கு தான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தௌஹீத்வாதிகளே நம்ம ஏகத்துவம்னு சொல்றோம், தௌஹீதை சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. ஆனா நம்மளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள என்ன வந்ததுன்னா சைட்டம் உள்ள போட்டுறான். அதாவது நம்ம சொல்றதுன்னா ஓகே தான், நம்ம ஏகத்துவத்தை சொல்லுவோம், பிரச்சனைலாம் கிடையாது, கொஞ்சம் நைஸா சொல்லுவோம். இல்லைன்னா நமக்கு குடும்பத்துல வந்து ரைடு விட்டுறான், என்னங்கிறான், அதுங்கிறான், தேசிய பாதுகாப்பு சட்டம் தான். சரி, ஆயிட்டு போகுது. இப்ப என்ன மிஞ்சி போனா என்ன? இந்த உலகத்தை சரி நம்ம சொல்லாம ஒரு பேச்சுக்கு இவங்க இப்படி பண்றாங்க சொல்லாம விட்டுட்டோம், என்ன பண்ணிடுவோம்? ஏகத்துவத்தை மட்டும் நம்ம இருந்திருக்கோம் சுயநலமா, அவ்வளவுதான். மறுமணி ஜெயிச்சிருவோமா? நம்ம சிறந்த இடமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல போயிருவோமா?
அது கண்டிப்பா அல்ல இடம் பார்ப்பான்ல. எல்லாரும் போட்டியில் ஜெயிச்சாலும் ஃபர்ஸ்ட் ஓடி வரான் அவனுக்கே முதல் பரிசு கொடுக்கும், அடுத்து வர்றவனுக்கு ரெண்டாவது பரிசு கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் ஒரே பரிசு கொடுக்க வேண்டியதானே. எவன் எவன் இந்த ஏழு தூக்கி எப்படி உழைக்கான், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கான்னு பார்த்துட்டு தானே அல்ல கொடுப்பான். இன்னும் சொல்லப்போனா நபிமார்கள் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னா அதுக்கு சில சிரமங்களை தாங்கித்தான் ஆகணும். ஆனா தாங்கிறதுக்கு நம்ம தயார் இல்லை. நம்ம போலீஸை பார்த்தோ கேஸை பார்த்தோ இல்லை இவங்க பண்ற அந்த வன்முறை வெறியாட்டங்களை பார்த்துட்டு நமக்கு இந்த உலக விஷயத்துல பயம் உண்டு. நமக்கு ஒன்றானாலும் பிரச்சனை இல்லை, பயம் குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாரும் அப்படித்தான். ஏகத்துவத்தை சொன்னா எல்லா கஷ்டத்தையும் தான் பண்ணணும். ரசூலன்னா ரசூலா மட்டும்தான் துன்பப்பட்டாங்களா? ரசூலா குடும்பம் கஷ்டப்படலையா? நபிமார்கள் சொன்னாங்களே, நபி இப்ராஹிம் நபி அவங்களோட மனைவி கஷ்டப்படலையா? ஏகத்துவத்தை சொன்னதுக்கான பாலைவனத்தில் கொண்டு போய் அல்ல சொன்னா அவங்க அவளை கஷ்டப்பட்டாங்களா? அந்த மண்ணாட்டு இருந்து காப்பாற்றப்பட்டாங்களா? எப்படி? அப்போ நபிமார்கள் மட்டும் கஷ்டப்படல, நபிமார்கள் குடும்பமும் கஷ்டப்பட்டுச்சு. மொத்தத்துல இந்த உலக வாழ்க்கை நமக்கு எது? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஏகத்துவத்தை சொல்றதெல்லாம் இவங்களுக்கு பயந்து விட்டுட்டோம். நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா இந்த உலகத்துல மிஞ்சி போனா எப்படி வாழ்ந்துரும்? ஒரு 100 வருஷம் வாழ்வோமா? இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் அல்ல முன்னாடி போய் தான் நிக்கிறோம். அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால எந்த இது வந்தாலும் சரி, அல்லாதான் தெளிவா சொல்றானே, ஏகத்துவத்தை சொன்னால் எதிர்ப்பு வரும். அது ஆதம் நபி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்ப்பு வரத்தான் செய்யும். எதிர்ப்பில் வளர்ந்ததுதான் இஸ்லாமே. அல்லா சொல்லிட்டான். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம தயங்கிடுவோம், நம்மளை தயக்கமடைய வைப்பான் சைத்தாங்கிறதுக்கு தான் அல்ல பல இடங்கள்ல சொல்றான். நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தா நீங்கள் தான் வெற்றியாளர். நல்லா நம்பிக்கை கொண்டிருந்தா எதுல நம்பிக்கை கொண்ட? மறுமையில. அதுல உறுதியான நம்பிக்கை இருந்தா நீங்க தான் வெற்றிடுவீங்க. மிஞ்சி போனா என்ன, கேஸ் கூட போடு, இல்லைன்னா மிஞ்சி போனா வெட்டுது. ஆனா உலகத்துல நான் ஜெயிப்பேன். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல சூனியக்காரன் சொல்லுவாங்க இல்லையா, ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்கல்ல, நீ என்ன தண்டனை இப்பதானே கொடுப்ப, கொடு, உலகத்துல வேணா கொடு, ஆனா என் ரப்புட்ட நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு இருந்த ஒரு இது நமக்கு இல்லைன்னா நம்மளாம் என்ன ஏகத்துவம் பேசுவோம், நம்மளாம் என்ன தௌஹீத்வாதி. அப்போ இந்த ஏகத்துவத்தை இந்த உலகம் முழுக்க நம்ம சொல்லும் போது எதிர்ப்புதான் செய்யும். ஆனாலும் அந்த எதிர்ப்புக்கு மத்தியில தான் ஏகத்துவத்தை கடைபிடிக்கணும். அப்பத்தான் நீங்கள் அங்கு மறுமையில் வெற்றி பெறுவீர்கள் நல்லா குரான்ல சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு என்ன ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். 9வது அத்தியாயம் 50வது வசனத்துல, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் அணுகாது சொல்றோம் இல்லையா? பள்ளிவாசல்ல எழுதிருக்கோம் இல்லையா? அப்படின்னா நம்ம சொல்லும் போது என்ன நடக்கோ அதுதான் அல்லாஹ் ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பான். பிஜே எழுத்தாரு, அதனாலதான் வெட்டு வாங்கினாரு, அதனாலதான் அடி வாங்கினாரு, அது ஸ்கிரிப்ட்ல ஏற்கனவே இருக்கு. பிஜே முடிவு பண்ணி செய்யல. அதுதான் அல்லாஹ் வைத்த தவிர என்றும் அணுகாதுங்கிறத அந்த வசனத்துல உறுதியா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்ன ஆக்கி அவர்கள் உருவாக வாயுதாவனா சுந்துல்லா இருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது 3 மாசத்துல இந்த முழு பரீட்சை லீவ் வருது, கோடைகால லீவு வருது. இதுல நம்ம தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு தலைமை சார்பாக 2023 ஒரு பயிற்சி, கோடைகால பயிற்சி வகுப்பு நடந்துச்சு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி நடத்தும் போது அது ஒரு 200 பேருக்கு நடத்துனாங்க. அதுல மிகப்பெரிய சிலையான தங்கி படிக்காங்க, தலங்கள் தங்கி படிக்காங்க. அந்த லீவு பருவத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்காண்டி மக்கள் பசங்க மாணவர்கள் வீடியோ கேமு வேற ஏதாவது ஒரு தீய பழக்கத்துல ஆயிடக்கூடாது, இந்த மார்க்க ஒழுக்க பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம தலைமையில இருந்து நிர்வாகத்துல மாவட்டத்துல எல்லா இடத்துலையும் கோடைகால வகுப்பு நடக்குது. அதே மாதிரி 2023 நடத்தும் போது 24 தலைமையில இருந்து நடத்தலை. ஏன் நடத்தலைன்னா, போன தடவை மாணவர்களுக்கு அதே பாடம் வரதுனால ஒரு வருஷம் கேட்பூட்டு செய்யணும்னு சொல்லி தான் விட்டுருந்தாங்க. இப்ப 2025 இப்ப 26 பிறந்திருக்கியா, அதுல நடத்தலாம்னு சொல்லி முடிவெடுத்து தளங்களை முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவு பண்ணும் போது ஒரு மாணவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு 30 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு மாசம் தங்கி படிச்சாங்கன்னா 1.5 லட்ச ரூபா வந்து கிட்டத்தட்ட. அப்போ ஏகப்பட்ட பொருளாதார நிதி தேவைப்படுது. நம்ம தேசிய தௌஹீத் கூட்டமை பொறுத்த மட்டுக்கும் நம்ம கடந்த காலங்களில் பொருளாதாரத்தை சேர்த்து வச்சதுனால அந்த பொருளாதார சைத்தான் தான் இந்த தௌஹீத சொன்ன மக்களுக்கே பிளவு ஏற்படுத்தி இன்னைக்கு அவங்க வேற நம்ம வேறன்னு வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால பிஜே என்ன சொன்னாரு, பொருளாதாரத்தை இனிமே சேர்த்து வைக்கக்கூடாது, என்னென்ன தேவையோ அப்போ மக்கள்கிட்ட கேட்போம், அவங்க கொடுத்தாங்கன்னா அதை நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னாரு.
அதன் அடிப்படையில் இந்த வருஷம் கோடைகால வகுப்பு ஆரம்பிக்கிறதாக தலைமையில வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கோடைகால வகுப்புக்கு சேர விரும்புறவங்க அந்த நம்பர்ல யூடியூப்ல வரும், அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதே சமயம் எந்த ஒரு விஷயமும் தாவாவா இருக்கட்டும், எந்த பயிற்சி முகாமா இருக்கட்டும், அது நடந்ததுக்கு பொருளாதாரம் முக்கியம் அவசியம். அப்ப இந்த பொருளாதார விஷயத்துக்கு நீங்க உங்களால் இயன்ற பொருளாதாரத்தை வாரி வழங்குனீங்கன்னா, அவங்க படிச்சு அவங்க வருங்காலத்துல மார்க்கத்தை அவங்க சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பங்கு கிடைக்குமோ அதே பங்கு நமக்கும் கிடைக்கும். அது உதவி செஞ்சதுனால. அப்ப அந்த கோடைகால முயற்சிக்கு யாரெல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்குறவங்க அந்த பொறுப்பாளர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த நம்பர் சொல்லுவாங்க. ரசீது போட்டு கொடுத்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு வழங்குங்க. அப்படி வழங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கி அருள்வானாக. வாயிதாவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.